Hi everyone, welcome to Netting Lit. In this audio lecture, we are going to see about Patrick White. Patrick White. He was born in the year 1912 and he died in the year 1990. இவங்க நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க ஃபார் லிட்ரேச்சர் in the year 1973. இவங்க வந்து லண்டனில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க படிக்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 12 இயர்ஸ் ஆஸ்திரேலியாவில் படிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஆஸ்திரேலியா மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அண்ட் ஆஸ்திரேலியா பற்றி நிறைய ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம பேட்ரிக் ஒயிட்டை வந்து ஆஸ்திரேலியன் ரைட்டராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இவங்க ஆஸ்திரேலியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட ப்ராசஸ் அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, சீக்கிரமாகவே அது வந்து நல்லாவே ஒரு க்ரோத்தான ஒரு கண்ட்ரியாக மாறிட்டு இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்குன்னு ஒரு செல்ஃப் டெஃபினிஷன் இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியாவில் அபாரிஜினல் பீப்புள் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணதுனால நிறைய பீப்புள் வந்து இப்போ அந்த சேவேஜரியெல்லாம் விட்டுட்டு ஒரு சிவிலைஸ்டான லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட ஓன் கல்ச்சரை அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. ஸோ செல்ஃப் டெஃபினிஷன் அண்ட் அந்த ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் வந்து ஆஸ்திரேலியன் பீப்புள் கிட்ட ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் ஒயிட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. பேட்ரிக் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து இந்த காலனியலிசம் அதுக்கு அப்புறம் தான் அதோட க்ரோத்தே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ்லேயும் கூட அந்த ஆஸ்திரேலியாவோட க்ரோத் அண்ட் ஆஸ்திரேலியாவோட டெவலப்மெண்ட் இது பற்றிலாம் பேசியிருக்காங்க. இது பற்றி மட்டும் பேசலை. இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஓரளவுக்கு ஒரு டெவலப்டு நேஷனாக மாறிட்டு இருந்தாலும் அங்கே நிறைய சேவேஜரி எல்லாம் இருக்க தான் செய்யுது. அதையும் கூட இவங்களோட ஒர்க்ஸில் வந்து இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களா. மோர் தென் 12 நாவல்ஸ் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் அந்த ஏர்லியர் நாவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பாப்புலரான நாவல்ஸாக இருக்குது. பேட்ரிக் ஒயிட் இவங்க வந்து லண்டனில் தான் பிறந்திருக்காங்க. பட் ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ரைட்டர். இவங்களோட ஒர்க்ஸ்க்கு போவோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் இஸ் ஹாப்பி வேலி. ஹாப்பி வேலி இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1939. இதோட செட்டிங் வந்து நியூ சவுத் வேல்ஸ். இந்த சவுத் வேல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா யூகேல இருக்குது. யூகே மீன்ஸ் லண்டன். லண்டனில் இருக்க ஒரு பிளேஸ் தான் இந்த சவுத் வேல்ஸ். இந்த ஒயிட் வந்து இங்கிலாந்துக்கு இடையில விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ விசிட் பண்ணிட்டு வரும்போது அங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றியெல்லாம் இந்த ஒர்க்கில் பேசியிருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியா பற்றின ஒர்க் கிடையாது, இது வந்து இங்கிலாண்டை பற்றின ஒரு ஒர்க். அண்ட் இந்த ஒர்க்கில் டிஹெச் லாரன்ஸ் அண்ட் தாமஸ் ஹார்டி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து பேட்ரிக் ஒயிட்டுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுமா. In July 2016 there is a question, identify the first novel written by Patrick White, and the answer is Happy Valley. இதோட செட்டிங் வந்து லண்டன். His next work is Tree of Man. Tree of Man it was published in the year 1955. இது வந்து ஒரு டொமஸ்டிக் நாவல். டொமஸ்டிக் நாவல் அப்படிங்கும்போது ஒரு ரூரலான ஒரு ஃபேமிலி பற்றி சொல்கிற ஒரு நாவல். டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்டு அதெல்லாம் பற்றி பேசுது. இது யாரை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, பார்க்கர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த பார்க்கர் ஃபேமிலி பற்றி தான் பேசுது. இந்த பார்க்கர் ஃபேமிலி அவங்களோட ஃபார்ச்சூன் எல்லாம் எப்படி சம்பாதிச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு புவரான ஒரு ஃபார்மர் ஃபேமிலி தான் இந்த பார்க்கர் ஃபேமிலியாக இருக்காங்க. மெனி டீகேட்ஸ்க்கு அப்புறம் வந்து இவங்களோட ஃபார்ச்சூன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகுது. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். அவங்களோட ஒய்ஃப், சன் அண்ட் டாட்டர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு ஆர்டினரியான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அந்த ஃபார்மர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஆஃப்டர் டீகேட்ஸ் இவங்களோட ஃபார்ச்சூன் வந்து மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நாவலில் ஆஸ்திரேலியன் மித் அண்ட் ஃபோக்லோர் பற்றியும் பேசியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஃபோக் ஸ்டோரி இருக்கும், ஒவ்வொரு மித் இருக்கும். அந்த மித் அண்ட் ஃபோக்லோர் பற்றியும் இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. ஒரு ரூரலான ஃபார்மர் அவங்களோட செட்டிங் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட டைட்டில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏஇ ஹவுஸ்மேன் அவங்களோட ஷ்ராப்ஷயர் லேட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் இருந்து தான் இந்த ட்ரீ ஆஃப் மேன் இந்த டைட்டில் வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஆஸ்திரேலியாவோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஃபார்மர் அவரோட சைக்காலஜி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஒர்க்கில் வந்து பேசியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்ப்போம். இன் December 2016 பேட்ரிக் ஒயிட் பப்ளிஷ் 2 novels in 1950s. These novels talks about the Australian history as an Australian epic. The novels are Tree of Man and Was. Was வந்து இவங்களோட நெக்ஸ்ட் ஒர்க், அது வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் இதுதான் Tree of Man. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஃபார்மரோட ஃபேமிலி பார்க்கர் ஃபேமிலி வந்து இந்த ஒர்க்கில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. Patrick White's next work is Was. VOSS Was. It was published in 1957. இந்த ஒர்க்கில் ஒரு ஜெர்மன் மேன் இருக்கான். அவனை வந்து ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவனோட நேம் என்ன அப்படின்னா உல்ரிக்
வாஸ், ULRICH, உல்ரிக் வாஸ். இவன் வந்து ஆஸ்திரேலியா, அந்த ஐலாண்ட், ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐலாண்ட் அப்படி தானே, அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் தான் இந்த வாஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன். இந்த வாஸோட பர்சனை வந்து யாரை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரியல்லையே ஒரு பர்சன் இருந்திருக்காங்க, ஒரு பிரஷ்யாவில் இருக்க ஒரு எக்ஸ்ப்ளோரர். அவரோட நேம் வந்து லட்விக் லைச்சார்ட். அவங்க வந்து ரியல் லைஃப்லேயே ஆஸ்திரேலியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. பட் திடீர்னு 1848 அந்த டைமில் வந்து அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியலை, டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியாவை ஃபுல்லாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் அந்த பர்சன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் மாதிரி தான் இந்த ஜெர்மன் மேன் வாஸ், இவங்களோட கேரக்டர் வந்து நம்ம பேட்ரிக் ஒயிட் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. வாஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்குமா. அப்போ அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஹெல்ப் கிடைக்குது. அந்த பர்சனோட நேம் என்ன அப்படின்னா மிஸ்டர் போனர் தான் இந்த வாஸோட ஜேர்னிக்கெல்லாம் ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து வாஸ் வந்து போனரோட வீட்டுக்கு வந்து போறாங்க. போகும்போது அந்த வீட்டில் ஒரு லேடியை பார்க்குறாங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னா லாரா, LAURA, லாரா. ஒரு சண்டே மார்னிங் இந்த போனரோட வீட்டில் லாராவை வந்து பார்க்குறாங்க. லாராவோட அங்கிள் தான் மிஸ்டர் போனர். இவங்க எல்லாம் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லாராவும் வாஸும் பார்த்த உடனேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான லவ்வாக தான் இருக்குது. இவங்க வந்து அந்த லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணலை, இவங்க வந்து பேசிக்கலை. பட் எப்படி ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் மூலமாக இந்த ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து ரெண்டாக வந்து பிரியுது. அந்த ரெண்டு நரேட்டிவுமே வந்து கொஞ்சம் இன்டர்ட்வைண்டாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. ஒன்று வந்து வாஸோட ஜேர்னி பற்றி பேசுது. அவனோட ஜேர்னியில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ், பிட்ஃபால்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறான். அண்ட் நிறையா ட்ராட், ஃப்ளட் அண்ட் ஸ்டார்வேஷன் இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸை கூட அவன் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இதை வந்து ஒரு சைட் பேசுது. இன்னொரு சைட் வந்து லாராவோட லைஃப்பை பேசுகிறாங்க. லாரா வந்து சிட்னியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிட்னியில் அவங்களோட சர்வெண்ட்டோட ஒரு சைல்டை வந்து இவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஆர்ஃபன் சைல்டு, அவங்களோட சர்வெண்ட்டோட சைல்டு. அந்த சைல்டை வந்து லாரா வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட லைஃப்பை தனித்தனியாக பேசுது. அதுக்கப்புறம் ரெண்டும் இன்டர் ரிலேட்டும் ஆகுது. லாராக்கு திடீர்னு ஒரு டெட்லி ஃபீவர் வந்து வந்துட்டு, அந்த வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிருச்சான். அண்ட் இந்த ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரிலீஜியஸ் இமேஜரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வாஸை வந்து காட், கிரைஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட அடிக்கடி கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிரைஸ்ட் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க, சம்டைம் டெவில் கூடயும் கம்பேர் பண்ணுறாங்க. இவங்க எப்போ கிரைஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, இந்த வாஸ் வந்து சிக் பீப்புளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார், அப்போ கிரைஸ்டாக இருக்காங்களாம். அண்ட் யாராவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வாஸ் வந்து ரெடியாக போயிட்டு நிற்பார். அண்ட் இவங்க கூட இருக்க மற்ற எக்ஸ்ப்ளோரர் எல்லாத்துக்குமே வந்து இவர் ஒரு லீடர் மாதிரி இருந்து அவங்கள எல்லாத்தையுமே வந்து லீட் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. மற்ற பீப்புள் எல்லாருமே வந்து பிளேகு, ட்ராட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சஃபர் ஆகும்போது கூட இவர் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காவது ஒருத்தருக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள வந்து ரெக்கவர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாஸ். இப்படி ஹெல்ப் பண்ணும்போது இவரை வந்து கிரைஸ்ட் கூட கம்பேர் பண்ணுறாங்க. டெவில் கூட எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இவரோட ஆம்பிஷியஸ் நேச்சர், எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவரோட கோல் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இவரை வந்து டெவில் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இமேஜரி என்ன அப்படின்னா, வாஸ் அண்ட் லாரா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுற ஸ்பாட் என்ன அப்படின்னா ஒரு கார்டன். அந்த கார்டனை கார்டன் ஆஃப் ஈடனுக்கு வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஃபுல்லாகவே வாஸ் வந்து ஆஸ்திரேலியாவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனால இவங்க நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் கூட ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாவல் வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இப்போ வந்து லாரா வந்து ஒரு பால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அவங்களோட ஆர்ஃபன் சைல்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த பிள்ளையும் கூப்பிட்டு ஒரு பால்க்கு வந்து போகிறாங்க. பால் அப்படிங்கும்போது டான்ஸ் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியான ஒரு செட்டப். அங்கே இவங்களோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, பெல்லி ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பெல்லி ராட்க்ளிஃப் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதுக்காக தான் லாரா வந்து போயிருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தரோட ஸ்டாச்சுவை வந்து திறக்க போகிறாங்க. அது யாரோட ஸ்டாச்சு அப்படின்னா வாஸ், அவரோட ஸ்டாச்சு தான். அவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஒரு கிரேட்டான ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் இறந்து போனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவை வந்து அந்த பெல்லி இருக்காங்கல்ல, அவங்க தான் அன்வெயில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவை வந்து இவங்க தான் திறக்கிறாங்க. கடைசியில் வாஸ் வந்து இறந்து போயிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரிய வருது. அண்ட் அனதர் ஒன் கேரக்டர் இருக்காங்க, மிஸ்டர் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு பர்சன் தான் அந்த வாஸ் கூட இருந்து
இருந்த அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீமில் இப்போ உயிரோடு இருக்க ஒரு மெம்பராக இருக்கிறாரு மிஸ்டர் ஜூட். இதான் the ஸ்டோரி ஆஃப் வாஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கும் லாரா அப்படிங்கிற கேர்ளுக்கும் ஒரு லவ் இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. கடைசியில் அந்த வாஸ் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் வந்து முடியுது. சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, பார்ப்போம். In December 2010 there is a question. Patrick White's Was is a novel about landscape. In December 2015 there is a question. Patrick White published 2 novels in 1950s giving the era of pioneer and exploration in Australian history as an epic. The novels are Tree of Man and Was. In August 2016 there is a question. Patrick White's classic work Was is based on a story of a dash explorer, a German explorer. In January 2017 there is a question. Which novel by Patrick White is based on the story of Ludwig Leichhardt, a Prussian naturalist who explored Australia in the mid of 1940s, in which the fictional hero says, "The map I will first make it," is a classic line from Was by Patrick White. The map I will first make it அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியா அந்த லேண்ட்ஸ்கேப்பை ஃபஸ்ட்டு நான் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் தான் ஒரு மேப்பை ரெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன். இது வந்து வாஸ் அந்த ஒர்க்கில் இருக்க ஒரு லைனாக இருக்குது. அண்ட் டிஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாஸோட சம் அதர் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். வாஸ் வந்து ஒரு ஜெர்மன் பொட்டானிஸ்ட், ஒரு எக்ஸ்ப்ளோரர்னு பார்த்துருப்போம். இவர் வந்து ஒரு பொட்டானிஸ்ட்டும் கூட. பாட்டனியில் ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் பற்றிலாம் படிப்பாங்கல்ல, அவங்கள தான் பொட்டானிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு ஜெர்மன் பொட்டானிஸ்ட்டும் கூட. இந்த பெரிய லேண்டுக்கு இவர் வந்து மைனரான எக்ஸ்பெடிஷன்ஸ் எல்லாமே வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு வெல்த்தி பேட்ரன் வந்து கிடைக்கிறாங்க, மிஸ்டர் போனர். மிஸ்டர் போனர் தான் இவங்களுக்கு வந்து 4 கம்பெனியன்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த 4 கம்பெனியன்ஸோட நேம் வந்து ஹாரி ராபர்ட்ஸ், ஃப்ராங்க் லீ மெசூரியா, பால் ஃப்ரேமேன் அண்ட் டர்னராக வந்து இருக்காங்க. முதல்ல 2 வருஷம் இவங்க வந்து தனியாக தான் மைனரான எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேட்ரன் கிடச்சதுக்கப்புறம் 4 பேர் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. இந்த ஹாரி ராபர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மைண்டடான ஒரு பவர்ஃபுல் பாயாக இருக்காங்க. தென் ஃப்ராங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங் மேன், அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பர்பஸே கிடையாது. தென் பால் ஃப்ரேமேன் வந்து ஒரு கிளர்ஜி மேன் அண்ட் ஆர்னித்தாலஜிஸ்ட். கிளர்ஜி மேன் அப்படின்னா சர்ச்சில் இருக்க ஒரு மேன், அண்ட் ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படிங்கும்போது பறவைகளை பற்றிலாம் படிப்பாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு பர்சன். ஸோ எக்ஸ்ப்ளோரிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டர்னர் வந்து ஒரு ட்ரங்கர். ஸோ இந்த 4 பேரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பால் ஃப்ரேமேன் மட்டும்தான் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளோரிங் டீமில் ஒரு நல்ல ஒரு பர்சனாக இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பற்றி தெரியாமல், வாழ்க்கையில் ஒரு லைஃப்பில் ஒரு பர்பஸ் வந்து இல்லாமல் அப்படிப்பட்ட பர்சன் தான் இவரோட எக்ஸ்ப்ளோரிங் டீமில் வந்து முதல்ல வந்து இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீல ட்ராவல் பண்ணுறாங்க, தென் ஹார்ஸ் பேக்கில் ட்ராவல் பண்ணி ரைன் டவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து போகிறாங்க. இது இங்கே யாரோட வீடு இருக்குது அப்படின்னா மிஸ்டர் சாண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட வீடு வந்து இருக்குது. அண்ட் இந்த சாண்டர்சனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வாஸோட ஜேர்னிக்கு வந்து ஸ்பான்சர் வந்து பண்ண போகிறாங்க. இவரோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரிங் டீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது வந்து ஆங்கஸ் அண்ட் ஜூட். ஆங்கஸ் வந்து ஒரு வெல்த்தியான லேண்ட் ஓனர், ஜூட் வந்து ஒரு ஃபார்மர் கான்விக்ட். முன்னாடி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து அந்த கான்விக்ஷன்லேருந்து வெளியே வந்து இருக்க ஒரு பர்சன் வந்து இந்த ஜூடாக வந்து இருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல இந்த ஜூட் மட்டும்தான் கடைசியில் உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டு அந்த ஜூட் தான் இந்த பர்சன். இவங்க எல்லாருமே வந்து சாண்டர்சனோட வீட்டுக்கு போயிருக்கும்போது வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு அபாரிஜினல் கைடும் இருக்காங்க. அபாரிஜினல் அப்படின்னா அந்த ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் பீப்புளை தான் அபாரிஜினல் பீப்புள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு வந்து நம்ம நேட்டிவ் பீப்புளை வந்து ஆதிவாசி அப்படிலாம் சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி அந்த ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் பீப்புளை வந்து அபாரிஜினல் பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அபாரிஜினல் பீப்புளில் ஒரு கைடு வந்து இருக்காரு, அவரோட நேம் வந்து டுகால்ட். இவர் வந்து ஒரு ஓல்டு மேனாக வந்து இருக்காரு. தென் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரோஸ் போஷன். இந்த ரோஸ் போஷன் வந்து மிஸ்டர் போனரோட வீட்டில் இருக்க ஒரு மெய்டாக வந்து இருக்காங்க. இந்த ரோஸ் போஷன் வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு வந்து பர்த் பண்ணுறாங்க. அந்த சைல்டுக்கு வச்ச நேம் வந்து மெர்சி. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த ரோஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம் லாரா வந்து ஒரு கேர்ளை வந்து தத்தெடுத்து வளர்ப்பாங்க, ஒரு ஆர்ஃபன் கேர்ளை. அந்த கேர்ள் தான் யார் அப்படின்னா இந்த மெர்சியா வந்து இருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீமில் இந்த ஜூட் வந்து ஒரு மியூட்டினி வந்து பிளான் பண்ணியிருக்காராம். அந்த டீமோட லீடர் வந்து யாராக இருக்காங்கன்னா வாஸாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் வாஸ் வந்து எதுக்கு லீடராக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி ஒரு மியூட்டினி வந்து இவங்க ஜூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் வாஸோட டெத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கேம்ப் பண்ணுறாங்க. இவங்க போகிற வழியில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் நேட்டிவ் பீப்புள் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நேட்டிவ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட நேட்டிவ் பீப்புள் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவங்க ஒரு இடத்துல வந்து கேம்பிங் வந்து பண்ணுறாங்க. அந்த பிளேஸில் வச்சு தான் இவங்க எல்லாரையும் வந்து அந்த பீப்புள் வந்து மர்டர் பண்ணுறாங்க. அந்த ஃப்ராங்க், ஹாரி, ராபர்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கொன்னுடுறாங்க. அண்ட் தென் ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாரிஜினல் கைடு வந்து இருக்கான். இவனோட பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா ஜில்ரா, அந்த பிளேஸ்ல இருந்து வந்திருக்கான். இந்த ஜாக்கி தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாஸை வந்து மர்டர் பண்ணுறான். வாஸோட ஹெட்டை வந்து கட் பண்ணிடுறான். மற்ற நேட்டிவ் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் டீமோட ஹார்சஸ் எல்லாத்தையுமே வந்து கொன்னுடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வாஸ் வந்து இறந்து வந்து போகிறாரு. லாரா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு டீச்சராக வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் லேட்டர் டேஸில். லாராவோட ஒரு லைன் வந்து இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ் இஸ் தேர் இன் த கண்ட்ரி அண்ட் ஆல்வேஸ் வில் பி. வாஸ் இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு அன்வீல் பண்ணுறாங்கல்ல, அந்த மீட்டிங்கில் வந்து சொல்லுவாங்க, வாஸ் வந்து எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் இருக்காருன்னு சொல்லி நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட வாஸ் பற்றி பேசும்போதெல்லாம் அந்த லைன்ஸை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்களாம். தேர் இன் த கண்ட்ரி அண்ட் ஆல்வேஸ் வில் பி. அண்ட் இதெல்லாம் சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.